நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, எங்கள் சமாதான பிரபுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகிய உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே உம்முடைய அன்பின் பாதங்களை முத்தம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தயால பிரபுவாய் இருக்கிறபடியால், ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, முடிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரான எங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் உம்முடைய நாமத்தினாலே எங்களை ஜெயங்கொள்ள வைக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது வைத்து உம்முடைய தயவை வைத்து எங்களை நடத்துகிற உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதரே, அதிசயமானவரே,
உம்மை மகிழ்ச்சியோடு உமக்கு காலையில ஆராதனை செய்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற அடியேனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த காலைவேளை கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் எல்லா விதமான கிருபைகளோடு நம்மத்திலே வந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அந்த கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து சிந்தித்த நாம் கொஞ்சம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே எலியாவை பராமரிக்க சாரிபாத்தில் இருந்த ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டேன் என்ற அந்த வார்த்தையின்படி பராமரிப்பதை குறித்து தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு விசேஷமான காரியத்தை சிந்தித்து ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பானவர்களே, எலியா கருத்தாய் செபிக்கிறவன் 3.5 வருடங்கள் மழையில்லாதபடி நிறுத்தி போட்டான். பிறகு ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னார், நீ போய் கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அதே போல அங்கே இருந்தான். அவனை காகங்கள் வந்து போஷித்தது. தாகத்திற்கு அந்த ஆற்று தண்ணீரை குடித்தான். ஆறு வற்றி போயிற்று. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த பராமரிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். அந்த பராமரிப்பு ஊழியம் ரொம்ப மகிமையானது. ஆகவே அப்படி 100 ஊழியக்காரர்களை பஞ்ச காலத்திலே போஷிக்கிற பராமரிக்கிற ஒருவனை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான்.
பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒலித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அன்பானவர்களே, இந்த ஒபதியா எலியாவை சந்திக்கிறார். 13வது வசனம் பாருங்க. யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியில் 50 பேராக ஒலித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கையை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவனே, என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனார். பாருங்க, ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லும்படியாக யெசபேல் தீர்மானித்த அந்த நாட்கள்ல எலியா எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தேடுகிற அந்த காலத்திலே கர்த்தர் எலியாவை ஒளித்து வைத்தார். இங்கே நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்றால், தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகின்ற அந்த நாட்களிலே ஆகாப் ராஜாவினுடைய அரண்மனையிலே விசாரிப்புக்காரனாய் இருந்த ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை 2 கெபிகளிலே 50 பேராக வைத்து அவர்களை பராமரிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பஞ்சம் தீருகிற வரைக்கும் பாதுகாத்திருக்கிறான். அல்லது யெசபேல் ஆகாபுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். இந்த பராமரிக்கிறது ரொம்ப ஒரு போர்டனான விஷயம். அது ஒரு பெரிய சுமை. அநேகர் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ள முடியாதவர்களும் இருக்கிறார்கள். மற்றவர்களை பராமரிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாயிருந்தும் அதை செய்யாமல் போகிற உலகத்தார் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த பராமரிப்பு ஊழியத்தை தரிசனத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் செய்கிறவர்களும் இருக்கிறார். ஆகவே
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே பராமரிக்கக்கூடிய கிருபை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாயிருக்கிறது. அதுதான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை எதற்காக படிக்க சொன்னா, சகோதரரே, இஸ்ரவேலர்கள் பராமரிக்கப்பட வேண்டியது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாய் இருக்கிறது, விண்ணப்பமாய் இருக்கிறது என்று பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். இந்த நாட்கள்ல சபை மூலமாக, அதாவது கைம்பெண்கள் பராமரிக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட குடும்பத்தில ஒவ்வொருவரும் இந்த பராமரிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். தன் வீட்டை பராமரிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். தன் பிள்ளைகளை பராமரிக்கிறது, கணவனை பராமரிக்கிறது, தாய் தந்தையரை பராமரிக்கிறது. ஒன்று விட்ட சொந்தங்களா இருந்தோ கைவிடப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள பராமரிக்கிறது ஒரு நல்ல ஊழியம். அதை நாம் செய்யும் போது அதில் தேவன் மகிமைப்படுகிறார். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒபதியா 100 பேரை வைத்து, ஒரு ஆளை வைத்தே பராமரிக்கிறது கஷ்டம். ஆனால் இவன் 100 பேரை பராமரிக்கிறான். ராஜாவுக்கு தெரியாம, அரண்மனைக்கு தெரியாம, என்னதான் இவன் பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் எப்படியாவது இவனை குறித்து போட்டு கொடுக்கிறதற்கு ராஜாவுக்கு சைன்செக் போடுற ஆளுகள் எல்லாம் இருக்கவே முடியாது. இன்னைக்கு வேலை ஸ்தலங்கள்ல கூட நம் மீது பொறாமை கொண்டு நம்மளை காட்டி கொடுக்கிற கூட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒபதியா 50 பேராக 2 கபிகள்ல வைத்து அவர்களை எந்த அளவுக்கு அவன் பராமரித்திருக்க வேண்டும். எப்படி தண்ணீர் கொண்டு போயிருப்பான், மழையே இல்ல. எப்படி அவங்களுக்கு உணவு தானியங்களை கொண்டு போயிருப்பான், எங்க வச்சு சமைச்சு கொடுத்திருப்பான். எப்படி இருந்தாலும் ராஜாவுக்கு தெரிஞ்சிடுமே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நமக்கு ஒபதியாவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த பராமரிப்பு செய்கிற இந்த ஊழியத்திற்கு
ஒரு விசேஷமான தரிசனம் இருக்க வேண்டும். அதற்கான பாரம் நமக்கு வர வேண்டும். அதற்கான வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே ஒழிய நாம் எப்படியும் அந்த வேலை செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்திற்கும் இந்த தேவனுடைய மகிமையான இரக்கங்களும் கிருபைகளும் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருப்போமானால், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த வருத்தங்கள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும் நாம் இந்த காரியங்களை செய்வோம். முந்தா நாள் போயிருந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அன்றைய தினத்திலே நான் அவரை சந்தித்தேன். அப்போ ஒரு சபை வளர்ச்சியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னது, எங்க சபையில ஒவ்வொரு குடும்பமும் சபையை தன் வீடு போல நினைத்து, ஊழியக்காரர்ல எங்களை அவர்கள் பெற்றெடுத்த அவர்களுடைய தகப்பனை போல தாயை போல நினைத்து எங்களை நடத்தி வருகிறார்கள். எங்களை சபைதான் போஷிக்கிறது. ஆரம்ப காலங்களில் 10 ஆண்டுகள் நாங்கள் சங்கடப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். பிறகு ஆண்டவர் ஜனங்களை சபையில கொண்டு வந்து சேர்த்து அந்த சபை மக்கள் எங்களை பராமரிக்கிறார், எங்கள் வாகனங்களை பராமரிக்கிறார். இதுல சொல்றாரு, எனக்கு ஒரு வாலிபன் இருக்கிறாரு, அவருக்கு காலையில வந்த உடனே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வருவார், வந்து என்னை பார்த்துட்டு பேசிட்டு போவார், என்னுடைய பைக்கெல்லாம் தொடச்சு வச்சுட்டு போவார். இப்படி என்னை பராமரிக்கிறதற்கு அவர் சொல்றார், எலியாவுக்கு அன்றைக்கு எப்படி சாரிபாத் ஊரில ஒரு கைம்பெண்ணை வைத்திருந்தாரோ அதுபோல எங்க சபையில ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு குடும்பமும் சபையை வந்து விசாரிப்பான். சபையில வந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லா இடங்களையும் சுத்தம் செய்வான். இந்த பராமரிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. பராமரிக்கிற ஊழியம் ரொம்ப ரொம்ப கடினமான ஊழியம். பாடிடலாம், பிரசங்கம் கூட பண்ணிடலாம், ஆனா இந்த பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இப்படி இந்த சபையை குறித்த ஒரு தரிசனம், சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை குறித்த ஒரு தரிசனம் இருந்தால் அவர்கள் தேவனுக்கு நாமத்துக்கு மகிமையாக பராமரிக்க தங்களை அர்ப்பணிப்பார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், 100 பேரை பிரித்து 50 பேராக கபில அவர்களை வைத்து அவர்களை பராமரித்து வந்தது. என்ன அருமையான ஊழி. குடும்பத்திலே கூட கணவன் மனைவி பராமரிக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாய் வைத்திருப்பதே வீட்டை பராமரிக்கிறது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு அவளை அனுப்புவது பிள்ளைகளை பராமரிக்கிறது.
வீட்டுல முதிர் வயது உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் விசாரிச்சு காப்பி கொடுத்து அவளுக்கு வேலைக்கு உணவு கொடுத்து அவர்கள் குளிக்கிறதற்கு வேண்டும் என்றால் வெந்நீர் கொடுத்து இப்படி செய்கிற அந்த சேவை ஒரு கனமான சேவை. முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும், தர்க்கிப்பு இல்லாமல் செய்யணும். பராமரிக்கப்படுகிறவர்கள் கோபப்படுவாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு முனகிட்ட கூட இருப்பாங்க. இந்த முனகல்களை முறுமுறுப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு அவர்களை விசாரிக்கிற கடமை நம் மேல விழுந்திருக்கிறது என்று கருத்திலே கொண்டு அவர்களை பராமரிக்க வேண்டும். எரிச்சல் அடையக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலா இருக்குதுன்னுவாங்க. எரிச்சல் அடையக்கூடாது. காரணம், அவர்களுக்குள்ளே தேவன் தந்த ஆவி இருக்கிறது. தேவனுடைய ஆத்துமா அவர்களுக்குள் இருக்கிறது. ஆகவே ஆத்தும பாரம், ஆத்தும தரிசனம் அருமையானது, ஆத்தும மீட்பு அருமையானது. ஆகவே ஒருவரும் முகங்கோணாதபடிக்கு பராமரிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான செயல். பாருங்கள் பிரியமானவர்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி பராமரிக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே இங்க யோபு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எடுத்தீங்கன்னா படிக்கலாம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று யோபு ஜெபம் பண்ணுகிறார். சரீரம் முழுவதும் பற்களால் நிறைந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலை அதன் மேலே பூசிக்கொண்டு சங்கடத்தோடு இருந்த யோபு சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினர். பராமரிப்பு என் ஆவி, தேவனுடைய பராமரிப்பு நம்மை காப்பாற்றுகிறது. அழகா சொல்ற. 10 பிள்ளைங்க போயிட்டாங்க, மனைவி பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிட்டா, நண்பர்களும் உட்கார்ந்து மக்கள் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, நையாண்டி பண்றாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை பராமரிக்கும்படி இந்த நல்ல ஆவியானவர் என் மேலே என்னை பராமரித்து என் ஆவியை காப்பாற்றினார். உபதியாவை போல நாம் மற்றவர்களை பராமரிக்கும் போது கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவராயிருக்கிறார். 2வதாக சங்கீதக்காரன் சொல்றாரு 68:10, உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் ஏழைகளை பராமரிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 3வதாக வழியருகே உட்கார்ந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கொலையுயிராய் இருந்த அவனை பார்த்து லேவியன் விலகி போகிறான்,
ஆசாரியன் அக்கறை இல்லாமல் போகிறான். அந்த வழியாய் வந்த சமாரியன் தன் சுய வாகனத்தை விட்டு இறங்கி அவன் குற்றவாளியாய் இருக்கிறதை பார்த்து அவனை தன் மடியில வைத்து அவன் காயங்களை எல்லாம் துடைத்து காயங்களை கட்டி திராட்சை ரசத்தை எண்ணெயும் அதுல வார்த்து அவனை அங்கேயே அப்படியே விட்டு விடாதபடி அவனை கொண்டு போய் பெத்லகேமில ஒரு பராமரிக்க இடத்துல அவனை கொண்டு போய் விடுகிறான், சத்திரத்தில. அந்த சத்திரத்தில அவன் பராமரிக்கப்படுகிறான். அன்பானவர்களே, அந்த பராமரிக்கிற அவனுக்கு 2 வெள்ளிக்காசை கொடுத்து, இதை வைத்து உனக்கு செலவு செய்து கொள், நான் மறுபடியும் வரும்போது அதை உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி அந்த சமாரியன் போய்விடுகிறான். இந்த கால வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் குற்றுயிராக கொலையுறாக இருக்கிறார். என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து தவித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நானும் ஆறுதல் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். யாரையும் மனமடிவு ஆக்காமல் மனமடிவு அடையும்படியான வார்த்தைகளை பேசாமல் மாறாக அவர்களை பராமரிக்கிறது, அந்நியர்களை உபசரிக்கிறது தேவனை பராமரிக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம் பராமரிக்கணும். யார பராமரிக்கணும் பாருங்க, பைபிள் அழகாய் சொல்லுகிறது. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்ல. மனம் பதறுகிறவர்களை, இன்றைக்கு மனம் பதறி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். மன பதற்றம் அடைந்து அங்கலாய்த்து வியாதிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்றார். ஆகவே பதறுகிறவர்களை பார்த்து, மனமடிவு அடைந்திருக்கிறவர்களை பார்த்து, துக்கத்திலே மூழ்கியிருக்கிறவர்களை பார்த்து, வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து நாம் செய்கிற அந்த ஊழியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம் போல இருக்கிறது என்பது தெளிவு. ஆகவே உபதியாவை போல நாம் தேவனை நாமத்தின் மகிமைக்காக கஷ்டப்படுகிற கைவிடப்பட்ட பெற்றோர்களை, பிள்ளைகளை, உறவினர்களை காப்பாற்றுவது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆகவே இதை கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, நம்முடைய மரணத்திலே நியமித்தபடி தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்தி நம்முடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.